தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பாதை அழகான அற்புதமான தவ முயற்சி. அனைவரும் இயேசு அனுபவித்த பாடுகளை தியானித்து மனம் வருந்தி கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பக்தி முயற்சி. தவ காலத்தில் நமது பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு புண்ணிய வாழ்வுக்கும் புதிய வாழ்வுக்கும் பயணிக்க நமக்கு தரப்பட்ட ஆன்மீக பயிற்சி. அதனால்தான் ஆலய வழிபாடுகளில் பங்கேற்காதவர்கள் கூட சிலுவை பாதையில் பங்கேற்று ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஆலய வழிபாடுகளில் அதிகம் ஈடுபாடு காட்டாதோர் கூட சிலுவை பாதையில் தவறாது பங்கேற்கிறார்கள். சிலுவை பாதையை விரும்பாதோர் யாரும் இல்லை. ஆம், சிலுவை பாதை நம் மனதை தொடுகிறது. பிரியமானவர்களே, சிலுவை பாதை நமது மனதை தொட்டால் மட்டும் போதாது. சிலுவை பாதை நம்மை சுட வேண்டும், சுய பரிசோதனைக்கு அழைத்து செல்ல வேண்டும். நமது வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மை புடமிட்டு நமக்குள் இருக்கும் பாவ வாழ்க்கையை நீக்கி புதிய வாழ்வுக்கு புண்ணிய வாழ்வுக்கு நம்மை அழைத்து வர வேண்டும். அத்தகைய மனநிலையுடன் சிலுவை பாதையில் பங்கேற்க வேண்டும். இயேசுவின் சிலுவை பாதையில் பங்கேற்கும் நாம் நமது வாழ்க்கை பாதையை உற்று பார்ப்போம். நமது வாழ்க்கை பாதையை தூய்மையாய், அழகாய், நன்றாய் பயன்பட கூடியதாய் இருக்கிறதா, அல்லது கரடு முரடானதாக, மேடு பள்ளமாக, கல்லும் முள்ளுமாக, குப்பைகளும் கழிவுகளும் நிறைந்ததாக, நாற்றம் எடுக்க கூடியதாக இருக்கிறதா? இன்றைய சிலுவை பாதையில் நமது வாழ்க்கையை பரிசோதித்து பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இயேசுவுடன் பயணிப்போம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதே நன்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் நம்மை தீர்ப்பிட்டுக் கொள்வோம். அடுத்தவரை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் புனிதர் இல்லை, மகான் இல்லை, நல்லவரும் இல்லை. எனவே மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு முன் அவர்களின் துன்பத்தை, துயரத்தை நாம் போக்கியது இல்லை. அவர்களின் குடும்ப சூழலை பற்றி நமக்கு தெரியவும் தெரியாது. அப்படி இருக்க
ஒருவரை எதன் அடிப்படையில் நாம் தீர்ப்பிடுகிறோம்? எனவே நாம் தீர்ப்பிட வேண்டியது மற்றவர்களை அல்ல, மாறாக நம்மை, நம் சிந்தனைகளை, நமது வாழ்க்கை முறையைத்தான் தீர்ப்பிட வேண்டும். கொஞ்சம் நம்மையே நாம் தீர்ப்பிட்டு பார்த்தோம் எனில் உண்மையிலேயே நாம் திருத்திக் கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். இயேசுவே, பிலாத்துவின் தீர்ப்பு உம்மை சாவுக்கு கொண்டு போனது. எம் அயலாருக்கு நான் வழங்கும் தீர்ப்பு அவர்களை மனவேதனைக்கும் உடல் நோய்க்கும் கொண்டு செல்கின்றன என்பதை நாங்கள் உணர்கிறோம். இனி யாரையும் தீர்ப்பிடாதபடி வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் சுமக்க வேண்டிய சுமைகள், நமது பொறுப்புகளை, கடமைகளை, பணிகளை யார் மீதும் திணிக்காமல் நாமே சுமப்போம். நாம் செய்யும் தவறுகளுக்கு மற்றவர்களை பலியாக்காமல் நாமே பொறுப்பு எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஏற்படும் தோல்விகளுக்கு அடுத்தவர்தான் காரணம் என்று அடுத்தவர் மேல் பழி சுமத்துதல், நம் தோல்விகளை நாமே சுமப்போம். மற்றவர்களுடைய வாழ்வுக்கு தடையாக, முட்டுக்கட்டையாக, பாரமாக இல்லாமல், இயேசுவே, சுமை எவ்வளவு பாரமானது, வலியானது என்பது எனக்கு தெரியும். நான் பிறர் மீது சுமத்தும் சுமைகள் பாரத்தையும் வலிகளையும் தருகின்றன என்பதை உணர்ந்து கொண்டேன். இனி யார் மீதும் என் செயல்களால், வார்த்தைகளால், கடமை தவறுவதால் பாரத்தை, சுமையை ஏற்ற மாட்டேன். அதற்கான அருளை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோல்விகளை ஏற்றுக்கொள்வோம். நமது வாழ்வில் வரும் தோல்விகளை ஏற்றுக்கொள்வோம். தோல்விகளிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம். தோல்விகள் விழிப்புணர்வை தருகின்றன. தோல்விகள் நமது தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றன. தோல்விகள் நமது ஆணவத்தை குறைக்கின்றன. தோற்று போவது பாவம் அல்ல, சாபம் அல்ல, கேவலம் அல்ல, அவமானம் அல்ல. அது வலியை தரக்கூடியது என்பதை உணர்வோம். அவமானங்களை எதிர்கொண்டு முன்னேறுவோம். இந்த உலகம் நமக்கு வெற்றிகளை எளிதாக கொடுத்து விடாது என்பதை புரிந்து கொள்வோம். தோல்விகளால் அதே வேளையில் தாழ்வு மனப்பான்மைக்குள் சிக்கிக்கொள்ளாமல் முயற்சியால், தொடர் பயிற்சியால் லட்சியங்களை அடைவோம். அதே வேளையில் நமது வெற்றியில் ஒருவர் கூட பழிவாங்கப்படாதவாறு பார்த்து கொள்வோம். இயேசுவே, நீர் சுமந்து வந்த சிலுவை உம்மை கீழே தள்ளியது. இன்று அடுத்தவரை பழிவாங்க வேண்டும் என்ற எங்கள் பாவம் பலரை கீழே தள்ளி இருக்கிறது என்பதை உணர்கின்றோம். இனிமேல் பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் நடந்து கொள்ளாதபடி உதவி புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நமது சந்திப்பில் அடுத்தவரின் நலன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்மை சந்திப்பவர் வாழ்வதற்கான தைரியத்தை நம்மிடமிருந்து பெற்று செல்ல வேண்டும். என்னை புரிந்து கொள்ள இவர் இருக்கிறார் என்ற உணர்வுடன் அவர் செல்ல வேண்டும். இவரை நம்பலாம் என்ற நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். ஒரு தாயின் மடியில் உறங்கிய சுகத்தை பெற்று செல்ல வேண்டும். முகத்துக்கு முன்பாக புகழ்வதும் முதுகுக்கு பின்பாக தூற்றுவதுமான போலியான சந்திப்புகளை விட்டுவிட்டு வாழ்வு தரக்கூடிய சந்திப்புகளை தொடங்குவோம். இயேசுவே, உமது தாயின் சந்திப்பு துன்பத்தில் ஆறுதலையும் சக்தியையும் தந்தது. அதுபோல எங்களை சந்திக்க வரும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான சக்தியையும் ஆறுதலையும் நாங்கள் தந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவிகளை ஒருபோதும் அலட்சிப்படுத்த வேண்டாம். காரணம், உதவி செய்பவர்களை உதவிகளை நிறுத்திக் கொள்வார்கள். உதவி செய்தவர்களை நன்றியுடன் நினைப்போம். உதவி செய்தவர்களை ஏமாற்ற வேண்டாம். காரணம், அவர்கள் நம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். உதவி செய்தவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். உதவிகளை பெறுவதில் மட்டுமல்ல, உதவிகள் செய்வதிலும் நிம்மதி, திருப்தி, மகிழ்ச்சி உண்டு என்பதை நம்புவோம். உதவிகள் என்பவை பணம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்று அல்ல. மனம் இருந்தாலே போதும், மற்றவர்களுக்கு உதவிட முடியும் என்பதை நம்புவோம். சீமோனின் உதவி சிறியது அல்ல, அது மாபெரும் உதவி. இயேசுவுக்கு அது அவசியம் தேவைப்பட்டது. அவசியம் ஏற்படும் நேரங்களில் செய்யப்படும் சிறிய உதவிகள் கூட பெரிய உதவிகளே என்பதை உணர்ந்து அடிக்கடி நாங்கள் உதவிட நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முகம் நமது உடலின் பல உறுப்புகளுள் ஒன்று. முகத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவம் உடல் முழுமைக்கும் கொடுக்க வேண்டும். உடலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம். ஒருபோதும் நமது நிஜமான முகங்களை மறைத்து முகமுடிகளை அணியாமல் இருப்போம். முகமுடிகள் அழகாக இருந்தாலும் அவை நிஜமில்லை என்பதை உணர்ந்து நிஜமான முகத்தோடு இயல்பாக இருப்போம். அகத்தை அமைதியாக வைப்பதன் வழியாக மட்டுமே நமது முகம் அழகு பெறும் என்பதை அறிந்து அகத்தில் இருக்கிற அழகற்ற விஷயங்களை எடுத்து விடுவோம். எளிமையான வாழ்வும் அன்பு கொண்ட உள்ளம்தான் அழகு சாதனங்கள் என்பதை உணர்ந்து
அதன்படி வாழ்வோம். இயேசுவே, வாடிப்போன உமது முகத்தை தேடி வந்து துடைத்த வெரோனிகா போல எங்களை நாடி வருகிற வாடிப்போன முகங்களை அன்பால், ஆறுதலால், உபசரிப்பால், உதவியால் துடைத்திட எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்க்கையில் பணத்தை, செல்வத்தை, புகழை, பெருமையை சம்பாதிப்பதுதான் வெற்றி என ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றி என்பதை உணர்ந்திருக்கிறோமா? நமது வெற்றி நம்மை, நம் குடும்பத்தை, நம்முடன் இருப்போர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். அடுத்தவரின் மகிழ்ச்சியை கெடுத்து விடாதபடி நாம் வெற்றி பெற வேண்டும். நமது வெற்றியால் பாவம் நுழையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாவத்தால் வருகிற எந்த ஒரு வெற்றியும் நமக்கு மகிழ்ச்சியை தராது என புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணாமல் அடுத்தவரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்தாலும், எவ்வளவு வெற்றி பெற்றாலும் எளிமையாக வாழவும், ஏழைகளை மறக்காமல் வாழவும் கற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியை கெடுத்துவிட்டு வெற்றி பெறுகிற எந்த வெற்றியும் வெற்றியாகாது. அது ஒரு தோல்விதான் என்பதை உணர்வோம். இயேசுவே, தோல்விகளை கண்டு மனம் தளராமல், தோல்விகள் வெற்றிக்கான வேர்கள் என்பதை உணர்ந்து பயணம் செய்தீர். நாங்கள் வெற்றிகள் என்ற போர்வையில் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறோம். உண்மையான வெற்றி மன நிறைவான வாழ்வே என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் தர வேண்டுமானால், அன்பு காட்ட வேண்டுமானால், அக்கறை செலுத்த வேண்டுமானால் பேசுவது அவசியமாகிறது. மௌனத்தால் பேசாமல் இருப்பதால், பேச மறுப்பதால், பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படாததால் நாம் ஒருவரை தண்டிக்கிறோம், ஒருவரை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிறோம். அருகே இருந்தும் உன்னுடன் நான் பேச மாட்டேன் என்பது உன்னை தண்டிக்கிறேன் என்று சொல்வதாகும். நாம் பேசுவோம், அது மற்றவருக்கு நம்பிக்கை தரும். பேசுவோம், நேசிக்கப்படுகிறோம் என்பதை அவர்கள் உணர்வார்கள். பேசுவோம், ஆறுதல் அடைவார்கள். பேசுவோம், கற்றுக்கொள்வார்கள். பேசுவோம், காரணம் பேசுவதால் தான் உலகம் வாழும், உறவுகள் மகிழும். இயேசுவே, உமது துன்பமான நேரத்திலும் எருசலேம் பெண்களிடம் பேசினீர், ஆறுதல் வார்த்தைகளை தந்தீர். நாங்களும் எங்கள் துன்பங்களை கடந்து மற்றவர்களுடன் பேசிட, உரையாட, ஆறுதலை பகிர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடுத்தவரின் முயற்சிகளை புறக்கணிப்பதை நிறுத்திவிட்டு முதலில் நமக்குள் புறக்கணிக்கப்பட வேண்டியவற்றை கவனிப்போம். அவசியமில்லாத ஆசைகள், பேராசைகள், ஆத்திரத்தால் ஏற்படும் கோபங்கள், அர்த்தம் இல்லாத சண்டை சச்சரவுகள், உடலுக்கு ஒவ்வாத உணவுகள், பழக்க வழக்கங்கள், உறவுகளை கெடுக்கக்கூடிய பகைமை எண்ணங்கள், பழிவாங்கும் முயற்சிகள், தேவையற்ற பொழுதுபோக்குகள், உலக இன்பங்கள், ஆன்மாவை கெடுக்கும் உடல் இச்சைகள், மூட நம்பிக்கைகள், அவநம்பிக்கைகள், இப்படி நம்மை பாவத்தில் விழ வைக்கிற அனைத்தையும் புறக்கணிக்க முயல்வோம். தேவையற்றதை பேச பேச நமது வாழ்க்கை குப்பை தொட்டியாக மாறிவிடும். எனவே வாழ்க்கைக்கு எது தேவையோ அவற்றை வைத்துக் கொள்வோம், எது தேவையில்லையோ அவற்றை புறக்கணிப்போம். இயேசுவே, புறக்கணிப்பின் வேதனையை நீர் நன்கு உணர்த்தினீர். அதன் வலியை நீர் அனுபவித்தீர். புறக்கணித்தல் வழியாக நாங்கள் மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எளிமையான வாழ்வு ஏளனத்துக்கு உரியது அல்ல என்று எண்ணுவோம். எளிமையாக இருப்பது வலிமையை தருகிறது. எளிமையாக வாழ்வது ஒரு புண்ணியம். எளிமையான வாழ்வே நம்மை தூய்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்களே மகான்களாக, புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள். எளிமை நம்மை சிறந்த மனிதனாக்கும். எளிமைதான் நம்மை அழகுபடுத்தும். எளிமை என்பது தூய வெண்ணிற ஆடை என்பதை உணர்ந்து அதை ஒரு நாளும் நமது உள்ளத்திலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் அகற்றாதபடி வாழ கற்றுக்கொள்வோம். படை வீரர்களின் பேராசையால் உமது ஆடைகள் பிடுங்கப்பட்ட போது எங்கள் பேராசை, ஆடம்பரம் ஏழைகளின் வாழ்வை பறிக்காமல் இருக்கவும், எளிமையாக வாழ்வதில் நாங்கள் பெருமை கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அடுத்தவரை அவர்களுடைய மனநிலையிலிருந்து புரிந்து கொள்வதுதான் அடுத்தவருக்கு வலி ஏற்படுத்தாமல் இருப்பதற்கான வழியாகும். அடுத்தவரின் நிலையிலிருந்து பார்ப்பது, புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, உதவிக்கரம் நீட்டுவதுதான் வலியை குறைப்பதற்கான வழியாகும். அடுத்தவரை புரிந்து கொள்ள முயலாதவர்கள் முட்களாக்கத்தான் இருப்பார்கள், குத்திக் கொண்டேதான் இருப்பார்கள். தங்களை மட்டுமே நினைப்பவர்கள் ஆணைகளாகத்தான் இருப்பார்கள், அறிந்து கொண்டேதான் இருப்பார்கள். உறவுகள் காயங்களை ஏற்படுத்த அல்ல, வலிகளை கொடுப்பதற்கு அல்ல, மாறாக காயங்களுக்கு கட்டுப்போட
வலிகளுக்கு மருந்து போட காயப்படுத்தும் மனிதர்களால் உறவுகள் நீடிப்பது இல்லை. வலிகளை தருகிற மனிதர்களால் சொந்தங்கள் நிலைப்பது இல்லை. வலிகளை யாருக்கும் ஏற்படுத்தாமல் பிறர் விழிகளில் வழிகிற கண்ணீரை துடைத்திட வழிகளை தேடுவோம். ஆணிகளால் உம்மை அறைந்தபோது நீர் அனுபவித்த வேதனையை உணர்கிறோம். நாங்களும் அடுத்தவரை காயப்படுத்தி மனவேதனை தருகிற போது மற்றவர்கள் வலியினால் துடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இறப்பதற்கு முன் வாழ்ந்து விடுவோம். இருப்பது வேறு, வாழ்வது வேறு. பொருட்கள் இருக்கின்றன, மனிதர்கள் வாழ்கின்றனர். நாம் இருக்கிறோமா அல்லது வாழ்கிறோமா? வாழ்கிறோம் என்றால் நாம் இயங்க வேண்டும். வாழ்கிறோம் என்றால் அன்பு செய்ய வேண்டும், உறவு பாராட்ட வேண்டும். வாழ்கிறோம் என்றால் அடுத்தவரை வாழ வைக்க வேண்டும், மகிழ வைக்க வேண்டும். வாழ்கிறோம் என்றால் நாம் இறந்த பின்பும் இந்த உலகம் நம்மால் பயனடைய வேண்டும். நாம் நமது வாழ்க்கையை சிந்திப்போம். வாழ்கிற போது யாருக்கு என்ன பயன்? யார் நம்மால் வாழ்கிறார்கள், மகிழ்கிறார்கள்? நாம் இறந்த பின்பு நம்மால் என்ன பயன்? இறப்புக்கு பின் நாம் விட்டு செல்ல போவது என்ன? ஒன்றை புரிந்து கொள்வோம். இறந்த பின் நாம் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போவது இல்லை. எனவே வாழ்க்கையை வசப்படுத்துவோம். இயேசுவே, நீர் மன நிறைவோடு வாழ்ந்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்று மன நிறைவோடு மரித்தீர். மன நிறைவுடன் நாங்கள் வாழவும் மன நிறைவுடன் மரிக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியின் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எதை இழக்கிறோம்? ஏன் இழக்கிறோம்? யாருக்காக இழக்கிறோம்? எதற்காக இழக்கிறோம் என்பதில்தான் இழப்புகள் அர்த்தம் பெறுகின்றன, மதிப்பு பெறுகின்றன. அடுத்தவரின் நலனுக்காக நாம் இழக்கும் சிறிய பொருளும் மதிப்பு உண்டு. மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக நாம் ஏற்றுக்கொள்ளும் சின்ன நஷ்டத்திற்கும் மதிப்பு உண்டு. அன்பு இழப்புகளை மதிப்பு மிக்கதாக மாற்றுகிறது. அர்ப்பணிப்பு இழப்புகளை தாங்கிக் கொள்கிறது. இயேசுவின் அன்பு தன்னை இழக்கிறது. மரியாவின் அர்ப்பணிப்பு இழப்பை தாங்கிக் கொள்கிறது. அன்புக்காக இழப்புகளை ஏற்றுக்கொள்வோம். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார் என்ற யோபுவின் மனநிலை நம்மில் இருந்தால் இழப்பு பெரும் தவிப்பாக இருக்காது. அம்மா தாயே, தியாகத்தின் மாதாவே, உம்மை போல அர்ப்பணிப்புள்ளத்துடன் நான் வாழவும் இழப்புகளை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்காக பரிந்து பேசும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்னும் சில காலம்தானே என்று ஊதாரித்தனமாக வாழ்வது அல்ல வாழ்க்கை. இன்னும் சில காலம்தானே என்று சோம்பேறித்தனமாக இருப்பது அல்ல வாழ்க்கை. எப்படியும் சாகப் போகிறோம், அதனால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒழுக்கமில்லாத வாழ்வு வாழ்வதல்ல வாழ்க்கை. மரணம் வந்தால் வந்து போகட்டும், அதுவரை உண்டு குடித்து கும்மாளம் போட்டு குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் எதிர்கால வாழ்க்கை பற்றி யோசிக்காமல் பொறுப்பில்லாமல் வாழ்வதல்ல வாழ்க்கை. வாழ்வது இன்னும் சில காலம்தான் என்று நினைத்து எல்லாரையும் அன்பு செய்து எல்லாரையும் நேசித்து எல்லோருடன் உறவு கொண்டாடி எல்லோருக்கும் உதவி செய்து பகைமை கோபங்கள் மறந்து மன்னித்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதையும் ஒரு துளி தேனை ருசிப்பது போல் சுவைப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம். வாழும்போது மகிழ்ச்சியாய் வாழ்வோம். அப்போதுதான் இறக்கும்போது மகிழ்ச்சியாக இறப்போம். இயேசுவே, நிலையற்ற மனிதன் நான். நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறேன். நிலையற்ற உலகத்தை விட்டு நான் கல்லறைக்கு வரும் நாளில் நிலையான விண்ணக வாழ்வு என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். நிலையான விண்ணக வாழ்வுக்கு என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் ஜெபம். எங்களுக்காக மனிதனாய் பிறந்து எங்கள் மேல் வைத்த அன்பினால் சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்களுடைய பாவ சுமையை தேவரீர் சுமந்து அதன் கனத்தால் தேவரீருடைய இருதயம் நைந்து மரணம் மட்டும் துக்கமாய் உம்முடைய சரீரம் இரத்த வியர்வையில் தோய்ந்து கெத்செமனே தோட்டத்தில் கடின அவஸ்தைப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்தில் மிகுந்த துக்கப்பட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது என்று பிதாவை வேண்டிக் கொண்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய அப்போஸ்தலர்களால் கைவிடப்பட்டு முத்தமிட்டு துரோகியாகிய யூதாஸ் என்பவனால் யூதருக்கு கையளிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சங்கிலிகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு வழியில் தேவ தூஷனை சொல்லி அடிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி போல நீசமான மரண தீர்ப்பு பெற இழுத்து கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் அவமானமாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருமுகம் மூடப்பட்டவருமாய் சட்டைகள் கழட்டப்பட்டவருமாய் கற்றூனுள் கட்டுண்டு மிகுந்த நிஷ்டூரத்தோடு அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். முள்முடி தரிக்கப்பட்டு திருமுகத்தில் துப்பப்பட்டு திரு சிரசில் மூங்கிற்றடியினால் அடிக்கப்பட்டு ஓர் பரிகாச ராஜாவாக அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய திரு சரீரமெல்லாம் அடிகளால் கிழிக்கப்பட்டு திரு ரத்தம் வெள்ளமாய் ஓட யூதர்களுடைய கோபம் தீரும்படியாய் பிலாத்து என்பவனால் இதோ மனிதன் என்று யூதர்களுக்கு காட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீர்
அவர்களுக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருந்தும் இருதயம் வெடிக்கும்படி தேவருடைய திரு சரீரம் கிழியுண்டிருந்ததை கண்டும் உம்மை விட்டு கொலைக்காரனான பரபாசை தெரிந்து கொண்டதை பார்த்தும் அதிக துயரமடைந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பு பெற்ற இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நிந்தையும் அவமானவுமான சிலுவையை சுமந்து மிகவும் சாதுள்ள ஓர் செம்மறி புரிவையை கொலை களத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அகோர வேதனையினாலும் தேகத்தில் இரத்தமெல்லாம் குன்றி போனபடியாலும் சிலுவையின் பாரத்தால் அநேகதரம் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் தேவருடைய பரிசுத்த வியாகுல மாதாவை சந்தித்து பொறுக்க முடியாத கஸ்தியும் உருக்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போக தேவரீருக்கு உதவி செய்த சீரேன் நகர சீமோனின் இருதயத்தை தேவ சிநேக அக்னியால் மூட்டி எரிய பண்ணின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வேற்றுருவாயிருந்த தேவரீருடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைத்த பொழுது அந்த துகிலிலே உம்முடைய திருமுகம் அற்புதமாய் பதிய செய்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் உம்மை பார்த்து அழுத பரிசுத்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய காயங்களோட ஒட்டியிருந்த ஆடைகள் உரியப்பட்டதினாலே அகோர வேதனையும் மானபங்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பாதங்கள் கொடூர இரும்பாணிகளாலே துளைத்து அறையுண்டு இரு கல்வர் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் தேவரீர் அனுபவித்த கடைசி மரண அவஸ்தை நேரத்தில் எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் உம்முடைய திரு மாதாவை எங்களுக்கு தாயாக கையளித்து அவருடைய தயாளமுள்ள மாதாவுக்குரிய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீரோடு சிலுவையிலே அறையுண்டு பச்சாதாப கள்ளனுக்கு மோட்ச ராஜ்யத்தை அண்டே வாக்களித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய துக்க சாகரத்தில் உம்முடைய பரமபிதாவினால் கைவிடப்பட்டு உம்முடைய தாகத்துக்கு மனிதர் கசப்பான காடியை கொடுக்க அந்நேரத்தில் எவ்வித ஆறுதலுமின்றி தவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் மரித்த எங்களுடைய பாவ பொறுத்தலுக்காக தேவரீருடைய உயிரை பரமபிதாவுக்கு பலியாக்கின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் சொரிந்த தேவ சிநேகத்தினாலே உம்முடைய உயிரை எங்களுக்கு பலியாக்கின பின்னும் உயிரற்ற உமது திரு இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் சிந்திய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுலம் நிறைந்த உம்முடைய திரு மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரமானது பரிமள தைலத்தால் பூசப்பட்டு பரிசுத்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான இயேசுவே, தேவருடைய பரிசுத்த பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் திரு காயங்களினாலும் திரு இரத்தத்தினாலும் எங்களை சடுதி மரணத்தினின்றும் நிர்பாக்கிய சாவினின்றும் காப்பாற்றி பாவத்தினின்றும் நித்திய நரகத்தினின்றும் ரட்சித்து என்றென்றும் உமது திரு இதயத்திற்குள் எங்களை வைத்து காப்பாற்றியருளும் சுவாமி. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.